அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிடர் வி சண்முகம், பொத்தனூரிலிருந்து. இன்றைக்கு இங்கே ஒரு ஜாதகம் பதிவீடு செய்யப்படுகிறது. மேஷ லக்கணம், விருச்சக ராசி, அனுச நட்சத்திரம். ஜாதகர் பிறப்பின் போது சனி தசா நடப்பில் உள்ளது. சனி தசா சனி புத்தி நடப்பில் இருக்கிறார் ஜாதகர். லக்கணத்தில் ராகு, 3இல் புதன் சுக்கிரன், 4இல் சூரியன், 7இல் கேது, 8இல் செவ்வாய் சந்திரன், 9இல் குரு ஆட்சி, 11இல் சனி. இந்த ஜாதகருக்கு 9ஆம் இடத்தில் குரு ஆட்சி பெற்றிருந்தும் இந்த ஜாதகருடைய தந்தை உயிரிழக்க நேர்ந்தது. அது எதனால் என்று பார்த்தோம் என்றால், 9இல் குரு ஆட்சி பெற்று இருந்தும் கேது சாரத்தில் குரு இருக்கிறார். அந்த கேது சூரியனுக்கு 4இல் துளாராசியில் நின்று சாதகருடைய தந்தைக்கு சுக நலக்கேடை விளைவிக்கிறார். சூரியனுக்கு 8இல் சனி நிற்கிறார். சாதகர் பகலில் பிறந்தவர் என்பதால் பகலில் பிறந்தார்க்கு சூரியனை தந்தைக்காரகனாகிறார். ஒரு ஜாதகத்தில் சூரியனுக்கு 8இல் சனியோ அல்லது ராகுவோ நின்று திசை நடத்தினால் அந்த ஜாதகருடைய தந்தைக்கு இறப்பையோ பிரிவினையோ தருகிறது. அந்த வகையிலே ஜாதகன் பிறப்பின் முதல் திசை சனி திசையோ அல்லது ராகு திசையோ வந்தாலும், சாதகன் பிறப்பின் மத்திய வயதில் சனி திசையோ ராகு திசையோ வந்தாலும் தந்தைக்கு கேடு விளைவிக்கும் இறப்பை தருகிறது. அல்லது தந்தை இருந்தும் பிரிந்து வாழும் சூழலை உண்டாக்குகிறது. மனைவி கணவனை இழந்து தவிக்கும் நிலையும், மகன் தந்தையை இழந்து தவிக்கின்ற நிலையும், அல்லல் படுகின்ற அவல நிலையும் வந்துவிடுகிறது. இது எதனால்? ஒரு ஜாதகத்தில் எப்பொழுதுமே லக்கணத்துக்கு 8இலோ, குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு 8இலோ, சகோதர ஸ்தானமான 3ஆம் இடத்துக்கு 8இலோ, அல்லது தாய் ஸ்தானமான 4ஆம் இடத்திற்கு 8இலோ, புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்திற்கு 8இலோ, சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்கு 8இலோ, மனைவி கணவன் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கு 8இலோ, அல்லது ஜாதகனுக்கு 8க்கு 8இலோ, தந்தைக்கு என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கு 8இலோ, தொழில் ஸ்தானத்திற்கு 8இலோ, 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதரனுக்கு 8இலோ, பாட்டன் பாட்டி என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திற்கு 8இலோ சனியோ ராகுவோ நின்று இளபிராயத்தில் அல்லது மத்திய வயதில் அந்த திசை ராகு திசையோ சனி திசையோ வந்தால் அந்த உறவுகளுக்கு பாதிப்பை தருகிறது என்பது திண்ணம். ஆகினால இது போன்ற ஜாதக அமைப்பு இருக்கின்றவர்கள், இந்த காணொளி காணுகின்ற சகோதர சகோதரிகள், இதுபோல தந்தைக்கோ தாய்க்கோ கேடு விளைவிக்கின்ற அந்த தசாபுத்தி காலங்களில் உங்கள் ஜோதிடரை அணுகி அவர்களிடத்தில் ஜாதகத்தை கொடுத்திருக்கு, இதற்கு ஏதேனும் வழிவகை இருக்கிறதா என்று கேட்டால் நிறைய ஜோதிட நண்பர்கள் அதுக்குண்டான ஏதேனும் ஒரு வழிவகையை சொல்வார்கள். என்னையை கேட்டால் இந்த குழந்தையை தத்து கொடுக்கலாம், அல்லது இந்த தசாபுத்தி முடிகின்ற வரையிலே உறவினர் வீட்டிலே கொண்டு விடலாம். இப்படி விடுகின்ற பொழுது அந்த தந்தைக்கோ தாய்க்கோ இது போன்ற தீது தரும் செயல்கள் நடக்காது என்பது ஓரளவுக்கு சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட உண்மைகள். நிறைய பேர்த்துக்கு இது மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அவங்க நடைமுறையில் கடைப்பிடிச்சிருக்காங்க. கேட்டவங்களுக்கு நல்லதும், அது கிடக்குதுன்னு விட்டவங்களுக்கு சில தீதுகளும் நடந்திருக்கிறது. ஆக இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருப்பதற்கு சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட சில வழிமுறைகளை இந்த காணொளியை காணுகின்ற சகோதர சகோதரிகள் பின்பற்றி நடக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.